இல்லை, எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. கூடு விட்டு கூடு பாயக்கூடிய மந்திர சக்தி என் அப்பாட்ட இருந்தது. அப்படின்னா அது பிசாசு பயங்கரமான கிழிச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாம் பண்ண அன்றைக்கே இந்த மாதிரி காரியங்கள் நிறைய மந்திரம் செய்வாங்க. மறுநாள் நைட்டு அவர் படுத்து கிடக்கா இருப்பார். கட்டிலுக்கு எவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சுவார். இந்த ஸ்பிரிச்சுவல் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க எல்லாமே நடக்க. என்ன காணும், இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் இருக்கும், ரோஜாப்பூ மாதிரி இருக்குது அவ்வளோ கலர். அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அது மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து நான் அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும் கிடக்கும் சாயந்தரம். என்ன தெரியாமல் நான் வீட்டில் யாரும் இல்லையா, மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டைக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு முன்னே கொண்டு போகிறேன். ஏதோ நடக்கும், இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் இப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுதானே அப்படி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அநேக தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், கர்த்தரை துதித்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். நீங்கள் கவனியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக கனமடைவாராக. ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் எங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சி பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். அநேகருக்கு இந்த சாட்சிகள் போய் சேரும். அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை போடுகிறபடினால் அநேகர் உங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறதற்கெல்லாம் சொல்லுவாங்க. சிலர் ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் சொன்னாலும் நாம் ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவருடைய நாமம் ஒன்றே தான் உயர்த்த வேண்டும். சரியா? சரி, நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸை லைட்டாக சொல்லிவிட்டு அடுத்த லைட் நிரப்போம். என்னுடைய பேர் பரமேஸ்வரன். நான் இப்போ பவுல்ராஜன்னு என் பேரை மாற்றிருக்கிறேன். ஆனாலும் என்னை பரமேஸ்வரன் எல்லோரும் கூப்பிடுவாங்க. இப்போ எங்கள் ஊரை பொறுத்தவரையும் கன்னியாகுமரி மாவட்டம், மார்த்தாண்டம் தாண்டி படந்தாலுமுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. எல்லாமே சுற்றி ஒரு ரோட்டுக்கு அந்த பக்கம் கேரளா, ஒரு ரோட்டு பக்கம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் நான் பிறந்திருக்கிறேன். தமிழ் தான் என்னோடய தாய்மொழி. மற்றபடி ஆராதனைன்னு சொல்லுகிற நேரத்தில் எங்கள் அப்பா பொன்முத்து நாடாருன்னா எல்லோரும் தெரியும். அம்மா சீலாவதி. எங்கள் தாத்தா கொச்சி நாடார் 105 வயசில் இறந்து போனார். பாட்டி பேர் பத்திரகாளியம்மா. தாத்தாவோட கல்யாண நேரத்தில் ஒற்றைச்சாட்டு குதிரையில் கல்யாணம் மேரேஜ். அவ்வளோ பெரிய ஃபேமிலி. நாங்கள் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாக்கு ஜென்ரேஷன் 55 பேர பிள்ளைங்க. அதில் ஆளில் நான் தான் ரொம்ப சின்னதாக இருப்பேன். மட்டுமில்லை, எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அநேகர் எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. எதுக்குன்னா மந்திரம் செய்யறதுக்கு தான் வருவாங்க. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண பாஸ்டர்கிட்ட போகிற மாதிரி அவங்களுக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அது ஒரு விசுவாசம். தனியாக கோயிலுன்னு வைத்து நாங்கள் பயங்கரம் இந்து கோயிலெல்லாம் வச்சு பண்ணியிருந்தோம். வழிபாடு சொந்தமாக இந்து கோயில் தான். பீடங்கள் கட்டி வச்சுருப்போம். பாம்புக்கு பூஜை கொடுத்தவங்க. எங்கள் அப்பா குடிச்சாதான் பிசாசம் ஏவி விடுறவர். அப்படின்னா அவர் குடும்பம் 2ஆக பிரியன்னா குடிச்சாதான் பிசாசு ஏவி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக கணவன் மனைவி நல்ல அன்பாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்போ எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. அந்த குடும்பத்தை விரோதமாக சூன்யம் வைக்கணும் அப்படின்னு வருவாங்க. எங்கள் அப்பா சொல்கிறாரு, கருப்பொருள் எடுத்துகிட்டு வாங்க. யாருக்கு சூன்யம் வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த ஆளுக்கு நடந்து போகிற நேரத்தில் மிதியடி மண் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அது மட்டும் இல்லை, அவங்க துணி எங்கன்னா காய போட்டிருப்பாங்க.
அதில் ஒரு பீஸை வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவார். தலைமயிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரி அப்படியே கீழே போடும், அதை எடுத்துகிட்டு வர அப்படி கருப்பொருள் வச்சு மந்திரம் செய்வார் எங்கள் அப்பா. சின்ன வயசில் எனக்கு நான் பிள்ளை பருவத்தில் ஒரு 3 வயசு 4 வயசுலலாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ உண்டு எனக்கு. அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு. அது எப்படின்னா ஐயா நல்ல ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க, அநேக ஜனங்களுக்கு இந்த உலகம் அறியட்டும்னு சொன்னால் அநேக சுவிசேஷ கூட்டங்கள் நடந்தால் கூட இன்னும் அறியாமல் ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாங்க. பிசாசின பிடியில் ஏராளமான குடும்பங்களை நஷ்டப்பட்டு தற்கொலை ஆவியும் பலவிதமான விக்கிர ஆவிகளை பிடிச்சி அநேக குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டு இருக்கார். மந்திரவாதிகள் அநேக மந்திரவாதிகள் எழும்பி குடும்பங்களோட மந்திரியும் செய்கிறாங்க, யாருக்கும் தெரியல. ஆனால் அதன் அடிப்பில் பார்த்து நம்முடைய இந்த உலகம் அறியும் அதில் சாட்சி வந்து நீங்கள் அநேக தேவ பிள்ளைகளை சந்தித்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் இப்படி நடத்தி இந்த ப்ரோக்ராம் வந்து அநேகருக்கு ரீச் ஆகும். எனக்கு நல்லா விசுவாசிக்க நான் கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த சாட்சி பகுதியை நான் என் முழுசாக சொல்லலான்னு நினைக்கிறேன்னா, நிறைய காரியங்கள் நிறைய பேர் தெரியாது, விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கை ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனால் இந்த என்னுடைய சாட்சி இது கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். காரணம் அவர் எனக்கு ஆண்டவராக இயேசு எனக்கு ஜீவனை என்னுடைய ஜீவனை எனக்கு கொள்ளை பொருளாக தந்திருக்கனால அவருடைய சாட்சி நான் சொல்லாமல் இருந்தால் தான் இந்த உலகத்தில் பிறந்து எனக்கு வேஸ்ட் ஆகிடும். அதை சொல்ல வரேன். இப்போ அப்பா வந்து இந்த போலீஸ் எல்லாம் செய்து வைக்க குடும்பங்கள் போயிருக்கா, அது ஏராளமான குடும்பங்கள் அழிஞ்சே போயிருக்கு. இதுக்கு ஏதாவது காசு அது என்ன சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை சூன்யம் வச்சு கெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா எங்கள் அப்பா தேடி வருவாங்க. அங்கே ஒரு பயங்கரம் இருட்டு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து எங்கள் அப்பா கேட்பார், நீங்கள் யாருக்கு சூன்யம் அந்த குடும்பத்தை அத்தனை மெம்பர்ஸும் கேட்பார். அதை எடுத்து வச்சு தகடு, வெள்ளி தகடு, செம்பு தகடு, இப்படி தகடு இருக்குது. இப்போ அதை எழுதுறதுக்கு நம்ம இப்போ பேனா எழுது மாதிரி அதை வந்து எழுதுறதுக்கு வந்து இரும்பு, அதுக்கு வந்து நாராயணன் பண்ணி சொல்லுவாங்க. நாராயணம் அப்படின்னா அந்த வெள்ளி தகடில் இரும்பு தகடில் எழுதுறதுக்கு பேனை மாதிரி ஒன்று பயன்படுத்துவார். அந்த பேரெல்லாம் எழுதி வச்சு பூஜை பண்ணுவார். 41 நாள் பூஜை. இருட்டு ரூம், அங்கே யாரும் உள்ளே போக முடியாது. என்ன உட்கார வைப்பார். ஏன்னா அப்பாவுக்கு என்னன்னா அப்பாவை மாதிரி மாந்திரியம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசை. என்னை வந்து எப்படியாவது தயார் பண்ணல அப்படி ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதுக்காக என்ன நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கார். அப்போது என்னாச்சு, இந்த கருப்பொருள் வச்சு மந்திரம் செய்யும்போது அந்த குடும்பத்தில் ஏதாவது மாப்பிள்ளை பண்ண நல்லா அன்பாக அழகாக நல்லா பேசிகிட்டு இருப்பான். திடீர்னு கணவர் வந்து எட்டி உதப்பார் பொண்டாட்டியை. என்னங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் அது பிரிவினை உண்டாது. அப்படியே எத்தனை குடும்பம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இதெல்லாம் சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்கள். கூடு விட்டு கூடு பாயக்கூடிய மந்திர சக்தி அப்பாட்ட இருந்தது. அப்படின்னா அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்றைக்கே இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருந்து மந்திரங்க செய்வாங்க. கூடு விட்டு கூடு பாயிருன்னா அப்படின்னா அங்கே போவார். இவர் காவி அங்கே போயிடும், இவர் காவி அங்கே போயிடும். இவர் வெறும் சரீரமாக இருப்பார். இவர் சரீரம் அப்படியே ஏவுவாங்க. அதெல்லாம் நிறைய பேர் தெரியல. அது சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது. இது நிறைய குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டு காரணம் இதுதான், இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அப்படி பிரச்சனைகள். அப்புறம் வந்து இந்த இது கடை நல்லா பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரே பொறாமையாக இருக்கும். இவன் குடும்பத்தை எப்படியா காலி பண்ண நினச்சி இங்கே வருவான். எங்கள் அப்பாட்ட வருவான். எங்கள் அப்பா என்ன பண்ணாலும் வெள்ளி தூட்டு, அன்றைக்கெல்லாம் 10 காசு வெள்ளி தூட்டுன்னா அது ரொம்ப பிரயோஜனமானது. 10 காசு ஒரு டீ. இந்த வெள்ளி தூட்டை வச்சு எங்கள் அப்பா அந்த கடைக்கு எதிராக சூரியன் வச்சுட்டே இருப்பார், பேசிட்டு மந்திரங்கள் இல்லை மந்திரங்கள் தான், எவ்வளோ பெரிய மந்திர ஏடெல்லாம் உண்டு எங்கள் அப்பாட்ட. வச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்து என்ன தான் அனுப்புவார். என்ன வந்து சொல்லுவார், நீ இந்த காசை பூஜை பண்ண காசை எனக்கு பேக் பண்ணி கையில் கொடுத்து அப்பா என்னை கூட்டின்னு விட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இந்த கடை பாரு, அந்த கடைக்காரன் இவன் இப்படி இருப்பான், ஓனர் இப்படி இருப்பார், நீ அதை டீ குடிச்சாந்து டீ கடை ஹோட்டலாக இருந்தால் கூட இதுவே அவங்க எல்லோரும் முடிஞ்சிட்டு அவர் கல்லாப்பட்டி அண்ட உட்காந்துருக்கப்போ இதை கொண்டு கையில் கொடுன்னுவார். அப்போ டீ குடிச்சிட்டு போட்டால் அவர் கல்லாப்பட்டியில் போடுவார். 15 நாளில் அவன் கடை பூட்டிடுவான். ஏன்னா பிசாசு அந்த அளவுக்கு பயங்கரமான கிரியச்சுவான். இந்த கோடு விட்டு கூடு பாய்ங்கிறது இவங்க ஆவி அங்கே போகும்ல. ஆமாம். போய் என்ன செய்வாங்க, அது அந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆகும். ஸ்பிரிட்டுன்னு சொன்னால் அது வந்து எப்படி சொல்கிறது, இவனுக்குள்ள ஆவியை இன்னொருத்தர் ஏற்றுவாங்க. மந்திரங்கள் தான். மந்திரம் செய்து அது விருப்பாமல் ஆட்டோமேட்டிக்காக தாங்க போகும். போய் அதுக்குள்ளே வேலை அது காட்டும். தீமையான காரியங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 2 பேர் சாப்பிட்டுருக்கோம் ஹோட்டலில், 2 பேர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவனும் பிரியாணி வாங்கிட்டான். இவன் சாப்பிட்டு அவனும் பிரியாணியை பார்த்துட்டு இருப்பான். இது இயற்கை எல்லார்ட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை எழுது. அப்போ என்ன நடக்குன்னு, நம்ம ஒரு பேட்டரி அடித்த மாதிரி இந்த ஸ்பிரிட் என்ன பண்ண அப்படியே கரெக்டாக அங்கே வச்சாரும். அவன் கண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த ஸ்பிரிட். அப்போ அவனுக்கு வந்து அவன் சாப்பிட்டாலும் அந்த ஆகாத ருசியவன் எடுத்துடுறான். இதனால நம்ம என்ன பண்ணோம், கை வச்சு ஏசுமரத்தஞ்சன்னு சொல்லி ஜெபம் பண்ணி சாப்பிட்டான்னா அந்த கிரி அங்கே வராது.
இது நிறைய ரகசியங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டரி அடித்தான்னா அந்த பேட்டரி அப்படி எப்படி ஒளி போகுது அது மாதிரி ஸ்பிரிட் நமக்குள்ளேருந்து இறங்காங்க, இறங்கி அப்படியே டைவெர்ட் பண்ணி அப்படியே எடுக்கும், ஸ்கேன் பண்ண மாதிரி. இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இதை மந்திர சக்தின்னா நிறைய காரியம் அதில். நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா மாதிரி மாந்திரிகம் படிக்கணும்னு ஆசை எனக்கு இருந்து. நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் காரியம் சின்ன வயசில் என்ன கற்றுக்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும் சுருக்கமாக. ஏன்னா அங்கே அப்பாவோட மோசமான ஆளாக நான் இருப்பேன். நான் எங்கள் அப்பாலாம் ஒரு வீடு வழி நடந்து போனான்னா நைட்டு தூங்க மாட்டான், மந்திரவாதி போகிறான். ஒரு பயங்கரமான ஸ்பிரிட். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா, ஒருத்தர் சொறி வருது ஃபுல்லாக, காலு முட்டு ஃபுல்லாக சொறி. ஆனால் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி தோல் டாக்டர் பகுத்தறிவு காலம் விஞ்ஞான காலத்தில் இது ஒன்றும் எடுப்படாது, இருந்தால் கூட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஆளுக்கு நிறைய வர்றதுக்கு என்ன சொன்னால் சொறித்தவளையை பிடிப்பார். சொறித்தவளையை ஜீவனோட பிடிச்சி அதை கையில் அதை கத்தி வச்சு கீறி அதில் விபூதி எல்லாம் வச்சு அடைச்சி மந்திரிஞ்சுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்சு அவனுக்கு சொறி பிடிக்கும், இதெல்லாம் பிடிச்சி கையெல்லாம் அடரம் பிடிச்சி. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியேப்பட்ட ஸ்பிரிட்டுகளே எங்கள் அப்பாட்ட இருந்தது. அப்புறம் பாம்பு காவி பயங்கரமானது. பாம்பு என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு தனி ஒரு பீடம் இருக்குது. அதில் போய் அவர் படித்த மனுஷன். அவர் விரல எல்லாம் அந்த ஆவிகள் இருந்தது, அசுத்தாவிகள் எல்லாம் இருந்தது விரல எல்லாம். இப்போ நம்ம வந்து கீபோர்டு வாசிக்கிறோம், அந்த பிளஸ்ஸிங் அந்த ப்ரெஷர் நமக்கு இருக்க மாதிரி இப்போ அது இருளி, இது வெளிச்சம், அதான் இதோட டிஃப்ரெண்ட்டு. அப்போது வந்து இந்த பாம்பை வந்து ஏவி விடுவார். எப்படின்னா அது நைட்டு போய் உட்காந்து அந்த பீடத்தில் உட்காந்து ஏதாவது சொன்னாருன்னா அந்த வீட்டில் பாம்பு போயிடும், பெரிய பாம்பு போகும். ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் தண்ணி அடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து என்ன நீ எப்போ பார்த்தா மந்திரம் செய்தியே என்று சொல்லி அந்த பீடத்தில் ஒரு கல்லை தூக்கி வெளியே போட்டார். இவர் மனசு வேதனைப்பட்டு அங்கே உக்காந்துட்டார். மறுநாள் நைட்டு அவர் படுத்து கிடக்காரு பாருங்க, கட்டிலுக்குள்ள எவ்வளோ பெரிய பாம்பு பெரிய 2 எண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சு வர. அந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க எல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம எல்கையில் ஒரு பெரிய மலம்பாம்பு இருந்தாலும் சாதா விஞ்ஞான பாம்புன்னு சொல்கிறோம். அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ணால் அந்த பிசாசு அங்கே போகிறான். பிசாசு பாம்பு ரூபத்தில் இப்போ ஆதாயவாள் காலத்தில் அவன் எங்கே போய் சேர்ந்தான்னு நமக்கு தெரியுது. பாம்புக்குள்ளே போய் தான் சேரதான். வலிசர்ப்பம், பழைய பாம்பாகிய வலிசர்ப்பம், அங்கே போய் சேர்ந்து தான் வேவாலயம் அதை பிரிக்கிறான். இப்போ எல்லாமே இந்த பாம்புக்கு ஆவி வந்து என்னச்சு இந்த அதுக்குள்ளே அந்த பாம்பு அங்கே போயிடுது. இதுதான் விஷயம். சரி, அப்புறம் எவ்வளோ நாள் அப்படி இதில் ஒரு விசேஷம் என்ன, அவருக்கு முடிவுகள் எப்படி இல்லை அவருக்கு முடிவுன்னா அவருக்கு எண்ணங்கள் வித்தியாசமானது. நான் அவருக்கு வரிசை அடிப்பேன் 4வது பையன். எனக்கு அம்மா பற்றி 7 பொண்ணும் 2 பையன், மொத்தம் 9 பேர் நாங்கள் உண்டு. இன்றைக்கி அண்ணன் ஊழியத்தில் இருக்காங்க, நானும் ஊழியத்துக்காரனாக இருக்கேன். குடும்பம் தான் ரசிக்கப்பட்டேன். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஆரம்பத்தில் வந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகள். பூஜைகள் கொடுப்போம். பூஜைகள்னு சொன்னால் வருஷம் ஒரு பூஜை 2 பூஜைன்னெல்லாம் கொடுத்து நாங்கள்லாம் வழிபாடு கொடுக்குற நேரத்தில் பூதத்தை கொடுத்தோம். தான் பூதான்னு தெரியல அவங்களுக்கு, அதாவது கிணறு வெட்டுறவங்களுக்கு பூதத்தை கொடுத்தா தான் அந்த அன்னுள்ளவங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி தான். பூதத்தை கொடுப்போம். 2வது லெச்சி கொடுப்போம். லெச்சிக்குன்னா பூதத்தை கொடுக்காம செந்துளம் வாழைப்பழம் வைப்போம். மஞ்சள் செவ்வாழை போட்டு தான் நாங்கள் கொலை வைப்போம், வாழைக்கொலை. அதுவும் அந்த எங்கள் தோட்டத்திலே நாங்கள் வந்து அதுக்கு பயிரிடுவோம். அதில் மீன் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம், அப்படியே கொண்டு அதில் பீடத்தில் வைப்போம். லெச்சிக்கு கொடுக்க நேரத்தில் அதுக்கு மஞ்சள் வாழைப்பழத்தை கொண்டு வைப்போம். அது கம்பம் பூவெல்லாம் வச்சு பண்ணுவார். அப்படி அந்த பூஜைகள் அப்படி பண்ணுவோம். ஓணம் பண்டிகைன்னு வந்தால் ஓணம் வந்து சாதாரணமாக கேரளாவை பொறுத்தவரையும் 7 ஓணம் தின்னா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். ஓண பண்டிகைக்கு தான் சாப்பாடு நிறைய கிடைக்கும் அன்னைக்கெல்லாம். அப்போ என்ன பண்ணுவார், 7 சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி 7 இலையில் படைப்பார். படைச்சி ஒரு நம்ம தண்ணி வச்சுருப்பார். 7 பேருக்கு பேர் சொல்லி இறந்து போனவங்க. அப்போ திடீர்னு கொஞ்ச நேரம் தனிமை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பாடு அங்கே இருக்கும். உப்பு புளி கூட பார்க்க வைக்க மாட்டார். எங்கன்னா ஒரு இடத்துல பள்ளி சத்தம் கேட்கும். உடனே எங்கள் அப்பா சொல்லி சரி சாப்பிட்டாச்சு, தெய்வம் வந்து சாப்பிட்டுது. அப்போ ஒரு சம்பு அந்த தண்ணி எடுத்து எல்லாம் தெளிச்சுட்டு எங்களை சாப்பிட சொல்லுவார். அப்படியே இந்த பாரம்பரியம் எங்களுக்குள்ளே இருந்தது சின்ன வயசில். எங்கள் அண்ணன் கூட அப்படி தான், அவர் ஈர துணியோட போய் அதில் நிற்பார். அந்த விசேஷம் என்னென்னா, நாங்கள் பீடம் கட்டி இந்த பூஜை பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் வீட்டில் போய்ட்டு திருப்பி வர மாட்டோம். வந்தால் அடித்து போடும், போய் அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் என்ன சொல்லுவாங்க, பூஜை வச்சுட்டு போன பிறப்பாடு மறுநாள் காலையில் அங்கே வருவோம். எனக்கு பயம், திருப்பி வேணால் அடிச்சிடும் என்னுள்ள பயத்தில் நாங்கள் அப்படி. பேய் அடிக்கணும்னு சொல்லுவாங்களா, தெய்வம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க? அதாவது எங்கள் தெய்வம் அது அன்னைக்கு தெய்வமே அடிச்சிருக்காரு. இப்போ நம்ம உண்மையான தெய்வம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துன்னு இப்போ தெரியும், அன்னைக்கு தெரியாது இல்லை. அந்த தெய்வமே எங்களை அடிச்சிடுன்னு எங்களுக்கு தெரியுது, பயம். அந்த தெய்வத்து மேலே எங்களுக்கு பயம் இருக்குது. அதான் இதில் விஷயம். அதனால் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து பார்க்க மாட்டோம்.
விடிய காலம் வந்து தான் பார்ப்போம், திருப்பானா இதுவா அப்படி அந்த எங்கள் தெய்வம் மேலே எங்களுக்கே பயம் உண்டாச்சு அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவரை இயேசு என்ன பண்ணார், இதெல்லாம் ஜீவன் எடுக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஆனால் ஆண்டவரை இயேசு என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கினார். அதுதான் ஃபஸ்ட்டு சாட்சி. நம்முடைய தேவன் வந்து ஜீவனை கொடுத்தாக நம்மளை விலைக்கு வாங்கினார். இதெல்லாம் தெய்வங்களை வந்து பழைய உயிரை எடுக்கிற தெய்வங்க தான். அது இப்போ தான் எங்களுக்கு புரியுது வாழ்க்கை ப்ராக்டிகல் லைஃப்பில். உங்கள் அப்பாவுக்கு முடிவு எல்லாம் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து எல்லாம் நான் ட்ரிங்க்ஸ் பழக்கம் எனக்கு உண்டு, ரெண்டாவது ஸ்மோக் பண்ணக்கூடிய சுபாவம் எனக்கு உண்டு. நம்ம கெட்ட வார்த்தையெல்லாம் பேச போனால் பயங்கரமாக பேசக்கூடிய ஆள் தான். சின்ன வயசுலேயே நான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர உறுப்பினர் இருந்தனால அதனோட உறுப்பினர் இல்லை சகோதரத்துவம் தான். அது வேறு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசுனா கூட எங்களுக்கு சகோதரத்துவம் இன்னும் அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து நம்மளை விட பக்தி வேறாக்கி அவங்களுக்கு இருக்குது, நம்மளை விட அவங்களுக்கு தெய்வபயம் இருக்குது, நம்ம ஆட்களை விட. அது ஒரு பக்கம். அப்போ அந்த தீவிர உறுப்பினர் இருந்தனால நமக்கு அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு. அப்புறம் வந்து நான் வந்து சென்னை பாம்பே போனேன். அங்கே சிவசேனா கட்சியில் தாராவியில் ஒரு 3 வருஷம் அங்கே இருந்தேன். இப்படி இருந்தால் கூட உண்மையான தேவன் எங்களுக்கு தெரியாது. அந்த இதில் வளர்ந்தது தான். அப்போது என் மனசில் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் சின்ன வயசில் இப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் வந்து இந்து குடும்பத்தை சார்ந்தவன், என் ஒய்ஃப் வந்து ஆர்சி பேக்ரவுண்டு. 2 பேருக்கும் சென்னையில் வச்சு மேரேஜ் ஆச்சு. இந்து கோயிலில் வச்சு அந்த 6 மணிக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது என்ன நடக்குன்னா, எனக்கு மனசில் திருந்தணுன்னு ஒரு ஆசை வந்துட்டு எனக்கு திடீர்னு. ஃபுல்லாக தண்ணி, வீட்டில் சரியாக வர்றதில்லை. வீட்டில் வந்தால் கூட யாருக்கும் பயந்து வாழ முடியாது, என் கூட இருக்க முடியாது. பெண்டாட்டியெல்லாம் பேச்சுட்டு நிமிஷத்தில் அடிச்சிடுவாங்க கைமுறைக்கு. 2வது தலையணைக்கு அடியில் தான் இந்த வாள் மாதிரி இருக்கும். எங்கன்னா போனால் கூட வெறுங்கையோடு போகிறதில்ல, கடாரி இருக்கும். இல்லைன்னா அப்பாவுக்கு நாராயணம் வச்சுட்டு போவேன். யாருன்னா பேசுனா எனக்கு அந்த எண்ணங்கள் வருது, அந்த ஸ்பிரிட் எனக்கு, அந்த கொலைவரி ஆவி எனக்குள்ளே இருந்தது. எனக்கு ஒரு தான் தெரியுது. யாருன்னா பேசுனா டக்குன்னு அடிக்கக்கூடிய குணம். சென்னையில் சின்ன சிந்தாரிப்பேட்டையில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செய்யும். அன்றைக்கி வேலை செய்யும் ஒரு 50 காசு சம்பளம் சின்ன வயசில். அப்போ கூட வேறு சொன்னால் கூட திடீர்னு அடிப்பேன். அந்த ஒரு சின்ன வயசு அந்த குணங்க இருந்தனால எனக்கு மனசில் எப்படியாவது நான் திருந்தணும், நல்லா வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டு என் பையனுக்கு அப்போ 1 வயசு. பையன் பேர் கிங்ஸ்லி, பையன் பிள்ளைங்க இருக்காங்க. மகன் பேர் கிங்ஸ்லி, மகன் ஐஸ்வர்யா. ஆனால் அன்னைக்கு அந்த சின்ன வயசில் அந்த குழந்தைங்க கொண்டு 1 வயசான குழந்தையும் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு பக்கத்தோட பாஸ்டர் சர்ச்சு நடத்துகிறார், அங்கே திருந்தணும்னு நினச்சி போனேன். எனக்கு தெரியுது அங்கே போனால் ஒரு திருத்தம் எனக்கு உண்டாகும். ஆனால் நான் நிறைய தடவை நினச்சா கூட அது நடக்காது. நான் திருந்த நினச்சா கூட என்னால் திருந்த முடியலை. என்னைக்கு நான் வந்து நல்ல சந்தோஷமான இது வீட்டில் சாகிறாரு. அது ஒரு விசேஷம்னா, எங்கள் அம்மா பற்றி 7 பொண்ணு, 2 பிள்ளைங்க. அது பெரிய ஸ்டோரி. மூத்த சகோதரி சூசைட் ஆகும் ஆரம்பத்தில். இன்னொரு தங்கச்சி இறந்து போனேன். அப்பா வந்து என்கிட்ட நல்ல அன்புள்ளவர் தான். இப்போ எனக்கு திருந்தன்னு நினச்சி பக்கத்தில் ஒரு சர்ச்சில் போய் ப்ரேயருக்குன்னு போனேன். இவர் கொஞ்சம் தண்ணி போடுற சுபாவம் உண்டு. அப்போ நாங்கள் மத்தியானம் 2 பேரும் உட்காந்து பேசுகிறேன். எனக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு அப்பாவும் இவங்க உட்காந்துருக்காங்க, கட்டில் உட்காந்துருக்காங்க. நான் இப்போ என் ரூமில் உட்காந்து சொல்லேன், பையன் இப்படி கை தட்டினா அப்படியே. பையன் சின்ன வயசு பையன், அங்கே பாட்டு பாடி நான் கை தட்டினான்னு சொன்னேன். என்ன இப்போ எங்கே கை தட்டினா, அது இப்படி தான் போகிறேன், நீ அங்கே எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே இவருக்குள்ள மனசு என்ன இருந்து எனக்கு தெரியாது. ஆனால் சாத்தா வந்து எப்பவும் சரி தெரியும், மந்திரவாதிகள்லாம் பார்த்துருக்கேன். குடல் வெடித்து செத்துருக்கான் மந்திரவாதி, குடல் வெடித்து செத்துருக்கான். குடல் கேன்சர் செத்துருக்கான். தூக்குப்பிடிச்சது பாயசம் சாப்பிட்டு இறந்து போயிருக்கான். அடுத்த குடும்பம் விரோதம் எவன் செயல்பட்டாலும் அவன் அப்படி தான் வாழும், அப்படி தான் போவான். அது இயற்கை. ஆனால் எங்கள் அப்பாவுக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிட் இருந்தது, தற்கொலை நான் அப்பாவிட்ட இருந்தது. ஏன்னா அவர் நிறைய குடும்பங்களை அவர் கெடுத்துருவார். அதுலேயும் சன்மார்க்கம் துன்மார்க்கம் 2 இருக்குது. இந்துத்துவத்தை சன்மார்க்கம் இருக்குது. நம்ம மாதிரி நம்மளோட டீசெண்டாக இருப்பாங்க அவங்க. ஒரு பிராமண வீட்டில் நம்ம போச்சுன்னா அவங்க வீட்டில் போனால் முதல்ல நமக்குலாம் தண்ணி கொடுக்குறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க. அங்கே எந்த விக்கிரகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மறு கொடுக்க சன்மார்க்கம். துன்மார்க்கம் நேரே மாறி செய்கிறாங்க, பிசாசை விட்டு கொலை பண்ணுறாங்க. சன்மார்க்கன் அப்படி கிடையாது. அந்த அந்த மந்திரங்களை சொல்லி அவங்க அதை வந்து நம்ம ஓம் பஞ்சாட்சராய நமக, ஓம் பிரம்மனே நமக. பஞ்சாட்சரம் 5 காயங்குள்ள ஆண்டவராக இயேசு தான், அது எல்லாருக்கும் தெரியும். பிரம்மனே நமகன்னா கல்யாணம் ஆகாத ஒரே ஒரு ஆண்டவர் ஒன்றுன்னு ஆண்டவராக இயேசு தான். அப்போ அவங்க தான் அதை நம்ம சமஸ்கிருதம் உச்சரிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல அது போடுறதில்ல. இப்போ அவன் எல்லாம் கிறிஸ்தவன் ஆகிடுவான்னு பயந்து போய் நிறைய பேர் போடாமல் இருக்கிறாங்க. அப்போது வீட்டில் 5 சகோதரர்கள் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி நாங்கள் எனக்கு மனசுலேயே நல்லா ஒன்று நினச்சி ஆசைப்பட்டு போனேன். எங்கள் அப்பா மனசு நினச்சார், இவன் கிறிஸ்டினில் போயிட்டான். அப்போ எங்கள் அண்ணன் வந்து சிஎஸ்சி பேக்ரவுண்டு. கல்யாணத்து மட்டும்தான் அவருக்கு. ஆனால் அவருக்கு உண்மையாக மதம் மாறி அவர் பணம் மாறி போனதில்லை. கல்யாணத்து வேண்டி ஆசைப்பட்டு போயிட்டார். அந்த நிலையில் போய் அப்படியே பண்ண அவனும் போயிட்டான், இவனும் போயிட்டான். அப்போ இவன் கிறிஸ்தவத்துக்குள்ளே போனேனால இனி நம்ம செட் ஆகாதுன்னு அவர் மனசில் நினச்சிட்டார். ஏன்னா அவருக்குள்ளே இருக்க பிசாசு இல்லை, அது விடாது இல்லை. நான் ஆராதனை முடித்து நைட்டு வந்தேன்.
திடீர்னு வீட்டில் ப்ராப்ளம் பண்ணார், பாய்சன் எடுத்து குடிச்சிட்டார். கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் களியக்காலில் ஐசக் ஹாஸ்பிட்டல் ஒரு ஆஸ்பத்திரி அதில் கொண்டு அட்மிட் பண்ணி வச்சோம். 3ஆம் நாள் இறந்துட்டார். 3ஆம் நாள் இறந்தேன்னா அவரை வந்து சாதாரணமாக எந்த இடத்துல யாரை பார்த்தா கூட ஒருத்தன் சூசைட் பண்ணுறான்னா இப்போ கடைசி நேரம் அந்த ஜீவன் போகிற நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு நிமிஷம் யோசனை வரும். அது வரையும் தெரியும் அந்த பிசாசு என்ன பண்ணுறான், அவனு அந்த இதுக்குள்ளே தள்ளிட்டு அவன் போயிடுறான். தற்கொலை அவனுக்குள்ளே புகுந்தாதான் அவன் சூசைட் பண்ணாலும் அவன் செய்ய மாட்டான். இந்த பிசாசு தற்கொலை அவனுக்குள்ளே புகுந்துச்சு, அது எங்கள் அப்பாவுக்குள்ளே புகுந்துச்சு. அது என்ன பண்ணுதுன்னா அப்பா வச்சு பாய்சன் சாப்பிட வச்சிச்சு. அது தள்ளி விட்டு அது போயிட்டு அப்புறம் அந்த அது இவருக்கு வந்து உயிர் போகிற நேரத்தில் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு, மூஞ்ச பார்க்குறாரு. அப்போ தான் அவர் திங்க் பண்ணுறாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் தூக்கு போட கயிறு போடுறான், ஸ்பிரிட்டை அட்டாக் பண்ணி ஏற்றி விடும். அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆவேசத்தில் அவன் பண்ணிவிட்டு கயிறு உள்ளே போட்டு அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. அதுவரையும் அவன் சேர்த்தான். அந்த கயிறு உள்ளே போனால் ஐயோ நான் தப்பா யாரும் காப்பாற்ற ஆள். இதே மாதிரி இவர் சாப்பிட்டா இருப்பாருங்க, அப்படியே உயிர் போகிற நேரத்தில் அப்படி மோஞ்ச பார்க்குறாரு, தப்புன்னு அப்போ தான் அவர் உணர்றாரு. ஆனால் என்ன பண்ணுறது, விஷயம் முடிஞ்சு போச்சே. 3 நாள் இறந்தார். இறந்து அந்த ஸ்பிரிட் அந்த தற்கொலை நாவி என் உடம்புக்குள்ளே ஏறது எப்படி நான் உணர்ந்துட்டேன்னா, முதல்ல நாங்கள் நம்ம அந்த இடத்தெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வேதனையோடு இருக்க நேரம் ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தார், பக்கத்தில் அவர் தான் வந்தார். வந்து எனக்காக செபிக்க ஆரம்பித்தார். செபிக்க ஆரம்பிச்சு இப்படி நான் என்ன திரும்பி தலை வெட்டுது, அப்படியே ஸ்பிரிட் வெளியே வருது. அது வரைக்கும் என் உடம்புல வலி சொற்பம் இருந்து எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே அப்போ நீங்கள் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்ச பிறகு ஃபஸ்ட்டு நாள் போயிட்டு வந்து வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஏதாவது போராட்டங்கள், பிசாசன் போராட்டங்கள், பலவீனங்கள் நாங்கள் எல்லாமே அதுக்குள்ளே தானே. நான் 2 எங்கள் மூத்த சகோதரி சூசைடு தானே. ஆமாம், அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஏன் லைஃப் இந்த கதை நான் இப்போ கேட்க அந்த இதுக்கு வரேன். எப்படின்னா இது எனக்கு உடம்பு தெரியும். உடனே வலி சொற்பம் உள்ள ஆட தொடங்கிட்டேன். ப்ரேயர் பண்ணால் தான் வீட்டில் ஊழியக்கார கால் மிதிச்சோட சாத்தானை அங்கே நிற்க முடியலை. அது எனக்குள்ள பிசாசு எனக்கு தெரியாது. பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டேன். பாம்பு ஆட்டம் ஆட்டுச்சு வீட்டில் கிடந்து. பெரிய கால். 2வது ஒன்று பேச ஆரம்பிச்சு. நம்பர் 1, 2, 3 ஆவிகள் போராட்டம் வந்து சாதாரண நிறைய பேருக்கு தெரியாது விஷயம். நான் நமக்குள்ளே இருந்து நம்மளை காலி பண்ணிவிடான் பிசாசு. நமக்குள்ளே பிசாசுக்கு நமக்கு தெரியாது. பாம்பு மாதிரி ஆடி வருவேன். வலி சொற்பம், கொலை வரையா, வாள் எடுத்து வெட்டுவேன். வாழை வீட்டில் வெட்டத்திட்ட எல்லாரும் வெட்ட போடுறது, பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. தற்கொலை நாவி உடம்புல வருது. அதான் எனக்கு ஆச்சரியம். எங்கள் அப்பா வந்து இந்த பால்டாயில் சாப்பிட்டா அது பயங்கர ஸ்மெல் உள்ளது. அவர் இறந்து போய் 1 வாரம் கழித்து என் உடம்புல அந்த ஸ்பிரிட் ஏறுது. அப்போ எனக்கு உடம்பு பால்டா ஸ்மெல் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா ஸ்பிரிட் அப்படின்னா 15 வருஷம் வந்து ஒரே ஆட்டம் பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. என்ன 15 வருஷம் பிடிச்சி கட்டி போட்டிருக்கோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாஸ்டர் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணார். உடனே பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சுட்டு வலி சொற்பம் நம்பர் 1 நான் ஒன்று வந்திருக்கிறேன் அப்படின்னா சும்மா தான் பேச மாதிரி. ஆனால் நமக்கு நல்லா தெரியுது. ஃபுல்லாக தண்ணி அடிச்சு கீழே விழுந்தா எப்படி தெரியும். ஒரு பர்த்தன் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டான், அவனுக்கு தெரியுது. அவன் சேர்த்தான் அப்படியே. அது மாதிரி எனக்கும் அந்த ஸ்பிரிட் உள்ள வந்தாலும் எனக்கு தெரியும். ஒரு விட்டு உடனே உள்ள வந்தாச்சு. அப்போ நம்பர் 1 நம்பர் 1 பாம்பு ஆடும். அடுத்து நம்பர் 2 இந்த சூலாயுதம் எடுத்து குத்துற கேஸ் ஒன்று உண்டு. அது பயங்கரமாக என் உடம்பில் ஆடிட்டேன். சுடுதண்ணி கேட்கும், எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொடு, கற்பூரம் பண்ண கேட்கும். அது ஆடும் ஒரு வாக்கில். அது 1 மணி நேரம் ஆடும். இப்படி டைம் கேட்டு ஒன்றா கிட்டத்தட்ட 7 மணி விடியாகல 4 மணி ஆட்டம் தான். இவர் பாவப்பட்ட மனுஷன் ராத்திரியும் பயிலும் கிடந்து போராடி மரணத்தோடு எனக்கு மரணம் சம்பவிக்கிற சுச்சுவேஷன். என்ன ஏற்கனவே எங்கள் அப்பா சூசைடு, அக்கா மூத்த சகோதரி ஆரம்பத்தே சூசைடு, தங்கச்சி ஒருத்தி இறந்து போனான். இப்போ 4வது பிசாசனை பிடிக்கிறான். எங்கள் அம்மானு சொன்னால் அவங்க வந்து சுலாயத்தை மீன் வணங்குறவங்க தான், மூக்கு குப்புறம் வணங்குறவங்க. அப்போ அவங்களுக்கு அது மேலே தான் விசுவாசம், நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பிரிட்டையும் உடம்புலேருந்து ஆடுது. எங்கள் அம்மாட்ட பேசு, நீ எனக்கு அது செய்ததில்லை, இது கொடுத்ததில்லை, இப்போ ஏன் தரமாட்டேங்கிற, அதனால் உங்கள் குடும்பத்தை நான் விட மாட்டேன்னு சவால் விடுது. ஏன்னா எங்கள் அம்மா அதில் ரொம்ப தீவிரமானவங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கப்போ தான் வந்து அந்த தூங்க முடியாது. சாப்பாடு இப்படி இருப்பேன் பாருங்கள். அது சாப்பாடு விஷயம் தான் மெயினாக வரேன். சாப்பாடு இப்படி பார்த்துட்டே இருப்பேன். சாப்பாடு பார்த்தா எனக்கு மீன் ஸ்மெல் பிடிக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் வந்து ஜெபம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சொட்டு எண்ணெய் விழுந்தாலும் உடம்பு எரியுதேன்னு கத்துவேன். அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஒரு சொட்டு ஜெப எண்ணெய்க்கு முன்னே நிற்க முடியலை. ஏன்னா கர்த்தர் ஊழியக்காரங்க ஆண்டு வல்லமையாக வச்சுருக்காரு பாருங்கள். அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி வீட்டில் பாட்டில் இருக்குது. ஒரு சொட்டு அப்படி சாப்பாடு போட்டேன், சாப்பாட்டில் கிரியே இருக்குது. அதை சொல்ல வரேன். இப்போ நம்ம ஹோட்டல் 2 பேர் சாப்பிட்டா அந்த சாப்பாட்டில் கிரியே இருக்குது. வடி போய் ஒரு கோயில் ஹோட்டலில் போகிறோம், அங்கே எல்லாம் விற்கிறவங்களெல்லாம் கொடுத்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க.
பூஜை பண்ணி சில இடத்துல பெரிய டம்ளரில் பிளாஸ்டிக் பெரிய கிளாஸில் வந்து லெமன் வச்சுருப்பாங்க, அங்கே மந்திரத்தை இட வச்சுவாங்க, முதல்ல வேக கொண்டு வைப்பாங்க. அப்போ அந்த ஸ்பிரிட் அதில் இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம அதை வந்து சாப்பிட்றது ஜெபம் பண்ணி சாப்பிடணும். இது எங்களுக்கு அது தெரியாது இல்லை, நாங்கள் அந்த ஆரம்பிச்சு எங்களுக்கு தெரியாது. அதனால் பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணி என்ன கொடுத்துருப்பாரு. அப்போ யாருக்குன்னவே தற்கொலை நான் உடம்புல ஆடுது சொல்லு, உங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாட்ட போராடு சொல்லு, பேச மாதிரி ஆடி சொல்லுது, உன் குடும்பத்தை ஏற்கனவே நான் 2 பேரும் சூசைட் பண்ண வச்சேன், உன் இளையவன் பரமேஸ்வரனை நான் கண்டிப்பாக சூசைட் பண்ண வைப்பேன்னு பிசாசு சவால் விடுது. அப்போ வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எப்படியோ அப்படி ரட்சப்படுத்தணுமேனு. எங்கள் பாஸ்டர் பேர் ஸ்டீபன்சன் பாஸ்டர், அவர் ஒரு சால்வேஷன் ஆர்மிலேருந்து ரட்சிக்கப்பட்டு சர்ச்சை நடத்துகிறவர். அப்போ எப்படியாவது பண்ணி ராத்திரி 15 வருஷம் போராடி இருக்காங்க. 15 வருஷம் 18 பிசாசு, ஒரு பிசாசு 200 நண்பர்களை வச்சுருக்கு. நம்ம அந்த தண்ணி அடிக்க போகிறோம் சேர்ந்து போகிறான்ல, அப்புறம் தண்ணி அடிக்க போகிறான் நான் ஒரு 10 பேரும் சேர்ந்து போக மாதிரி, இதுவும் நண்பர்களை வச்சுருக்கு. 1 மணி நேரம் ஆடுது, அது சொல்லுது, அடுத்து அது ஒன்று நண்பர்களை கொண்டு. இப்படி என்ன உடம்பை இது வந்து மொத்தமாக கேடகமாக பயன்படுத்தி என் உடம்பெல்லாம் இட்டு போச்சு. இப்போ கூட எனக்கு அந்த தலை வெட்டி இப்படி கிடக்கும். இப்போ கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். நான் ஊழியத்தில் வந்து 10-20 வருஷம் தாண்டிச்சு. அப்போ அந்த ஸ்பிரிட் அன்னைக்கு ஆடின 15 வருஷம் ராத்திரி பேரும் போராடினால அந்த ஸ்பிரிட் ஆடி என் நரம்பெல்லாம் வீக் ஆச்சு. இப்போ இந்த ஸ்கேன் பார்த்தா கூட சொல்கிறாங்க, ஏன்னா அந்த அளவு வைப்ரேட் ஆகி நரம்பெல்லாம் லூஸ் ஆச்சு. எனக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிரெயினில் கட்டி இருக்குன்றான். காரணம் அன்னைக்கு வந்து அந்த இப்படி தடை முடியல பிடிச்சி உருக்கி வச்சுடும், ஆட்டும், பயங்கரமாக ஆடும். இப்போ யாருக்கும் தூக்க முடியாத சூழ்நிலை, 1 மணி நேரம் ஆடுது, திருப்பி அடுத்து வருது. இப்படி விடிய ஒரு 15 வருஷம் யாருக்கும் தூங்க முடியாத சூழ்நிலை. அது எங்கள் அண்ணா அண்ணி எல்லாம் ஆரம்பத்தில் அவங்க ஊழியத்தில் இருக்க ஆரம்ப ஸ்டேஜ், அதெல்லாம் பெரிய சாத்திரம். அவங்க எல்லாம் வந்து ஒரு நாள் தூங்க முடியாது. அது மட்டும் இல்லை, வீட்டில் சண்டை வைக்கணுன்னே நான் திருப்பி வருவேன். வீட்டில் எப்படியாவது சண்டை உண்டாக்கணும்னு நினச்சே வருவேன். 2 வீலரில் போகும்போது குறைவை போட்டுகிட்டே போவேன். இப்போ மார்த்தாண்டத்துன்னு 8 மணிக்கு எவ்வளோ கிலோமீட்ரு, 1.5 கிலோமீட்ரு. மார்த்தாண்டம் அடித்தேன்னா 2 8 மணி, 3வது குளித்தர 4 படந்தாலும் விட்டு போகும்போது 4 குறைவாச்சு, 5வது வீட்டில் போய் பார்ப்பேன். சண்டை வலிச்சு போடணும், என்ன பண்ணுறது, பெண்டாட்டி அடிக்கணும். இப்படியே நிறைய குடும்பம் என்ன சீரழிஞ்சு போயிருக்கு. பெண்டாட்டி அடிக்க என்னதுனாலும் தெரியாது, அந்த ஸ்பிரிட்டு அந்த குறையை வந்து பெண்டாட்டி அடித்து கீழே தட்டி எத்தனை மரணம் சம்பவிச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்துட்டு இப்போ சுற்றி பார்ப்போம், ஒன்றும் இல்லை. நேராக கிச்சனில் போவேன். கிச்சனில் போய் பார்த்துட்டு பழைய தண்ணி இங்கே இருக்குன்னு கேட்டு உடனே அடித்தாச்சு கம்பெடுத்து. உடனே ஐயோடு நடந்து ஒரே கத்து. எங்கள் அண்ணா நீ என்னை பார்த்து விளக்குவான், டே பாவாண்டா அடிக்காதடான்னு. எல்லாம் பெரிய ஸ்டோரி. அப்போ இதெல்லாம் எனக்கு உடம்புகளை இருக்குது. அப்போ அந்த எண்ணெய் வந்து ஜெபம் பண்ண பிறகு அந்த ஒரு சொட்டு எண்ணெய்க்கு முன்னே அந்த சாத்தானே வைக்க முடியல. எல்லாம் சொல்கிறாங்க, பெருசாக பேசுகிறாங்க, அப்படி ஒன்றும் கிடையாது. எப்போ உங்களுக்கு பூரணமாக விடுதலை ஆன காரணம் என்னன்னு சொன்னால் 15 வருஷம் இப்படி போச்சு. அப்போ நான் எனக்கு ஒரே மரணம் ஆகுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சூசைட் பண்ணணும். ட்ரெயினில் போனால் ட்ரெயின் பார்த்தா அதுக்கு மேலே விழுந்தா நல்லா இருக்கும், லாரிக்கு முன்னே விழுந்தா. ஏன்னா யாருக்குன்னு விஷயம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கப்போ மனசு வேதனைப்பட்டு, ஆண்டவர் என்ன பண்ணுறது, சரி எப்படியோ நிறைய பேர் சொன்னாங்க இது அடுத்த லைனில் வந்தாச்சு, இதுவும் போக போகுதுன்னு எல்லோரும் ஊரே சொல்ல தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு என் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் இந்த பிரச்சனை இது, ஏன்னா மரணம் சம்பவிக்கும் நல்லா தெரியுது நமக்கு. இப்போ உடம்புல ஒரு கொசு கடிச்சாமல் தெரியுது, அப்போ நம்ம ஸ்பிரிட் நமக்குள்ளே எப்படியா காலி பண்ணோன்னு நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. இரவு நேரத்தில் நான் ரெட்டக்கரை வேட்டி வாங்கிட்டு வந்தேன். வாங்கி வந்த நோக்கம் என்னன்னா, எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும்னு ஆசை வந்துட்டு மனசுக்குள்ளே. அதை வாங்கி ரெட்டக்கரை வாங்கி வச்சேன். அப்படி திடீர்னு அந்த 15 வருஷம் யுத்த காலத்தில் மலையாள பாஷை தான் அதிகமாக பேசுகிறது, அந்த ஸ்பிரிட் மலையாளம் தான் பேசும். அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அப்போ திடீர்னு எனக்கு என் வீட்டில் நான் தனியாக இருந்து நான் பேசுகிறேன், இன்னும் இங்கே என்ன நடக்கு பாருங்க மலையாளத்தில், இவிட இன்னும் எந்த நடக்கும் நோக்கு என்னன்னு பார்த்தா நேராக போகிறேன் பாருங்கள். என்ன தெரியாமல் நான் ரெட்டக்கரை வெட்டி வாங்கி வச்சதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டணும் ஜபிக்கணும் அந்த எண்ணத்தில் வாங்கி வச்சேன். வீட்டில் ட்ரம் அடித்து பாட்டு. ஏன்னா இப்போ ஒரு 2% தான் சாட்சி சொல்லியிருக்கேன். ஏன்னா சாட்சியே பெரிய புக்கை எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னன்னா என்ன தெரியாமல் மலையாள பாஷை வருது. என்னடா இன்னும் இப்போ என்ன நடக்க பாருன்னு பார்த்தா பாருங்கள், ஸ்பிரிட் பயங்கரமாக எனக்கு உடம்பு ஏறிச்சு. எல்லாம் வீட்டில் யாருமே இல்லை. நேர அதில் ஒரு விசேஷம் என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கான். அவன் பாம்பு, அவன் எப்படின்னு நான் ஒரு சின்ன பிரச்சனையில் சொந்தமாக இருந்த லாரியை வரைக்கும் அவன் விற்றுட்டான். என் குடும்பத்தை காலி பண்ணணும்னு நினச்சி அங்கே நாகக்கன்னியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பூஜை பண்ண தொடங்கிட்டான். அப்போ சாயந்தர நேரம் நான் இப்படி உட்கார நேரத்தில் அந்த ஸ்பிரிட் வந்து என்ன காணும், இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்குது அவ்வளோ கலர், அப்படியே பாம்பு. அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து நான் அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும். சாயந்தரம் மேலே வந்து கிடக்கும். இவன் அங்கே சொம்பில் தண்ணி எடுத்து அங்கே போயிடுவான். இவனுக்கு எப்படியான காலி பண்ண நினச்சாங்க.
இப்போ அவன் காட்டடையில் அடிப்பட்டு செத்துப்பான், அது ஒரு பக்கம் இருக்கட்டு. எனக்கு ஒரே கவலை, ஆண்டவருக்குள்ளே வராமல் ஒரு ஆத்மா பாதாளத்து போச்சுன்னு ஒரு எண்ணம் இல்லாமல் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட சொல்கிறேன், அப்போது என்ன நடக்குன்னா, அந்த வீட்டில் எங்கள் அப்பா பாயசம் சாப்பிட்டது, என்னை மூத்த சகோதரி சூசை தூக்கு போட்டான், தங்கச்சி 4வது பிசாசு சவால் விட்டுட்டு இருக்கான். அப்போ என்னையும் காலி பண்ண தீர்மானம் பண்ணிட்டான். அப்போது என்ன தெரியாமல் நான் வீட்டில் யாரும் இல்லையா, மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டைக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு முன்ன கொண்டு போகிறேன். ஏதோ நடக்கும், இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் இப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுதானே. அப்படி பெரிய ஒரு 1000 2000 எனர்ஜி பல்பு அடித்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு. என்ன ஸ்மெல்லுன்னா, அந்த ஒரு கல்யாண வீட்டில் நிறைய சாப்பாடு விளம்பி எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு போய் இலையெல்லாம் கொண்டு போட்டப்போ மறந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஸ்மெல்லு, பழம் இதெல்லாம் அடிக்கி ஸ்மெல்லு மேலே அடிக்குது, பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஒரு தூர ஸ்மெல்லு. அப்படியே தூக்குது. நான் சோத்துறேன், வீட்டில் யாருமே இல்லை, அதே ரூமில். அப்போ சோத்திரன்னு சொன்ன பிறகு என்னால் ஜெபிக்க முடியல. கடைசியில் நான் பரிசுத்த ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை என்ன, அவ்வளோதான். உடனே கீழே இட்டுட்டு ஓடிட்டேன். அப்படி ஜீவன் தப்பினேன். பரிசுத்த ஆவியான் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல நான் பைபிள் வச்சுட்டு இருக்க முடியாது. நான் 10,000 1 லட்சம் ஜனங்க மத்தியும் நான் சாட்சி சொல்லலாம். அப்போ எனக்கு நான் மனசு ஆண்டவரே, நீர் இந்த பிரச்சனை விடுதலை செய்தான் அவனோட ஊழியத்தை செய்வேன். அதுக்கு முன்னே நான் சின்ன வயசு அரசியல் எம்எல்ஏ ஆன ஆசைப்பட்டேன். 1992 கட்சி ஆரம்பித்தேன், குமரி மக்கள் இயக்கம். அதில் 7 தொகுதியும் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டெவலப் நம்ம சொல்லணும்னு சொல்லி சட்டசபையில் கொண்டு போகணும், 7 எம்எல்ஏக்களை கொண்டு போகணும்னு நினச்சி நடக்கல. அன்னைக்கு சொந்த கொடி குமரி மக்கள் இயக்கம். சிவரெழுத்து அண்ணன் அழைக்கிறா பரமேஸ்வரன், சிவரெழு அழைக்க இளைஞர் படை தளபதியின் போட்டெல்லாம் சிவரெழுதணும். எழுதி அசம்பிளி எலெக்ஷன் தோற்றேன் 96. அப்போ அன்னைக்கு 18 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஏகப்பட்ட சொத்தெல்லாம் விட்டு கட்சி ஆரம்பித்து கொடி உண்டு பண்ணி கமிட்டி ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் நின்னேன். அப்போ இதெல்லாம் பார்க்கப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆண்டவர் எப்படி நான் தப்புறது வேறு வழியே இல்லையா ஆண்டவரேன்னு நினச்சி மனசு நினச்சி, ஆண்டவர் இந்த பிரச்சனையை எனக்கு விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தை செய்ய சமர்ப்பிச்சாங்க. அப்போ என்ன நடக்கு, ஒரு ரியாக்ஷன் உண்டாகுதாங்க வாழ்க்கையில், ஒரு பிளஸ்ஸிங் ஆகுது. எப்போ நான் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நினைக்கணும், அப்போ பிசாசு அலறான். பிசாசு அலற மட்டும் இல்லை, அவன் போராட தொடங்கிட்டான். அது வரைக்கும் என்ன கண்டுகொள்ளாதவன் இல்லை, எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். விடக்கூடாது. எப்போ நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இல்லை பைபிள் எடுக்கிறோமோ அப்போ தான் சாத்தான் நமக்கு எதிராக வரும். அது வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டான். அப்படி ஆகி என்னோட ஜீவன் எப்படியோ ஆண்டவர் கிருபையினால் கர்த்தர் ஊழியக்காரண்ட ஜெபம், என் அண்ணா அன்னைக்கு ஜெபம், எங்கள் அம்மா ரட்சிப்பில் வந்துட்டான், ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கப்போ பெரிய குளம், பொட்ட குளம், பெரிய குளத்தை ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஊரே என்ன பரமேஸ்வரன் இப்படி இருந்தாலும் மாறிட்டானே. படி பூஜை நடத்தி சபரிமலைக்கு போகிற கேஸ் தாங்க. டான்ஸ் ஆடப்போம் பயங்கரமாக, எல்லா இந்து கோயிலையும் நான் இல்லாத இடமே இருக்கேன். பயங்கர பாட்டு, எங்கே போனாலும் இந்த ஸ்கூல்லேயே 2 பெஞ்சு, ஹிந்து பெஞ்சு கிறிஸ்தவ பெஞ்சு. இப்படி இருக்க நேரத்தில் இவங்க இப்படி மாறிட்டான்னு ஆச்சரியமாக ஜனங்கள் பார்த்தாங்க. கடைசியில் ஆண்டவர் கிருபையினாலே எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம் நினைக்கிறீங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அரசியல் மேடையிலலாம் பயங்கர பேச்சாளராகும். முதல்ல காங்கிரஸில் இருந்தேன், அப்புறம் டிஎம்கேல வந்தேன், அப்புறம் பாம்பேயில் சிவசேனா கட்சியில் இருந்தேன். இந்த சின்ன வயசு அந்த எண்ணங்க. அப்போ தான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன். நான் அரசியல் மேடையில் போய் பேசிட்டு நைட்டு வீட்டில் படுப்பேன். எனக்கு தரிசனம் வரும், பெரிய தரிசனம், பெரிய மீன்களை பிடிக்கும் மாதிரியும், 10,000 20,000 ஜனங்கள்கிட்ட போய் நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண மாதிரியும், பாம்புக்கு தலை வலி சர்ப்பத்தால் பெரிய 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பாம்பு பெருசாக ரொம்ப தலையை அடித்து உடைக்குவேன். தரிசனம் புள்ளக்கிட்ட 5 வருஷம். இதோட விசேஷம் என்ன கேளுங்க, அந்த பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு உபாசம் நம்ம இருக்கிறோம். உபாசம் இருக்கும்போது 6 மணிலேருந்து காலையில் 6 மணி மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஒரு வட்டம் உபாசம். இப்போ எனக்கு மனசில் உபாசம் இருக்குன்னு ஆசை வரும். நான் உபாசம் இருக்குன்னு அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். 12:30 மணிக்கு ஆகும்போது பிசாசு அப்படியே இப்போ ஸ்பிரிட் அப்படியே வரும். பல்லக்கில் அந்த தொழுநோயாளிகள் போகிற அந்த வண்டி இருக்குல்ல, சுசுன்னு என்னையே பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே பார்த்து உபாசம் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு இருப்பான் பிசாசு, இவன் உபாசம் இருக்கிறானு. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் நல்லா அப்படி ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு தட்டில், பெரிய தட்டில் சம்பா அரிசி சோறு, சூரை மீன், இதை சாப்பிடு ஆண்டவர் காட்டின மாதிரி கோட்டம் பார்த்தா ஒன்றும் காணாது. இப்படி அந்த இதுகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையான இது ஊழிய தரிசனம் தான், ஊழியம் தான். அது எனக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்ன தீர்மானம், ஆண்டவரே இந்த பிரச்சனை விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தையும் பிரதிஷ்டை பண்ணேன், தரிசனம் கொடுக்க சபைகளுக்கு அனுப்ப தொடங்கின ஆண்டவர். சபைகளுக்கு எல்லாமே ஆண்டவர் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருக்க நேரத்தில் சில பிரச்சனைகள் உண்டாச்சு ஊழியத்தில். வீட்டில் ப்ரேயர் ஆரம்பித்தேன். உள்ளேறி அடித்தாங்க, உள்ளேறி அடித்து உடைச்சாங்க. ஒரு குரூப்பு ஜனம் எதிராகவே வந்துட்டு பொறாமைனால அல்ல, உண்மையான ஹிந்து ஒருத்தனை அடிக்க முடியும் போக மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும்
நான் ஹிந்துஸ்தான் பழகியிருக்கேன், ஆர்எஸ்எஸில் லீடர்ஷிப்போட பழகியிருக்கேன். அவங்க எண்ணங்கள் எல்லாம் வித்தியாசம். அவங்களுக்கு அவங்க இதில் அவங்க விசுவாசம் உண்மையாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வயிற்றறிச்சும் பொறாமல் பிடிச்சோம். ஒரு குரூப் உள்ளே அடிச்சு உடைச்சான். 2002 ஒரு கன்வென்ஷன் வச்சோம். வீடு அதை சுற்றி கன்வென்ஷன் எப்படியே சுவிசேஷம் அறிவிக்கணும்னு பார்த்தா உள்ளே அடிச்சு உடச்சி ஒரு ஊழியக்கார காலி முறிஞ்சு மரக்கட்டை வச்சு நடக்கார். இப்போ 2004 கன்வென்ஷன் போலீஸ் வச்சு தடுத்துட்டாங்க, நடத்த விடவே இல்லை எங்களை. வேணுகால் கம்சன் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணி ஆய்வு பண்ணி பெரிய ரகலை பண்ணாங்க. ஆனால் கூட நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த விசுவாச வாழ்க்கை நான் விடவே இல்லை. இப்போ என்ன மாதிரி டைப் ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் தினத்தந்தி மாலை பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருந்தேன். ஒரு 14 வருஷம் ரிப்போர்ட்டராக இருந்து ஊழியம். இப்போ அந்த வேலையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன். எல்லா வேலையை விட ஆண்டு ஊழியம் தான் பெரிய வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தினத்தந்தியில் இருந்தீங்க? தினத்தந்தி மாலை பத்திரிகையில் எங்கள் அண்ணன் தினத்தந்தியில் மேனேஜராக இருந்தேன். நம்பர் 1 பத்திரிகை தமிழ்நாட்டில் தினத்தந்தி தான். அதே மாதிரி மாலை மலர் நம்பர் 1 தான். எல்லா காரியத்திலையும் இன்றைக்கி கரெக்டு. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு தினத்தந்தி குடும்பம்னு தான் சொல்லுவோம். தினத்தந்தி குடும்பம். வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியத்து வந்தேன். இன்னும் ஆண்டவர் கிருபைனால நிறைய சபைகளுக்கு ஆண்டவர் என்ன பயன்படுது. சாட்சியோட மெசேஜ் தான். ஒரு மெசேஜ்னா 1.5-2 மணி நேரம் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் ஃபஸ்ட் சாட்சி முடியும். சாட்சி சொல்லுவேன், வசனம் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன். ஆண்டவர் நன்மைகளை நான் ஏராளம் சொல்லுவேன். வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இதை ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு. அதான் எனக்கு ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கேன்னு எங்கே பண்ணாலும் தைரியமாக நிற்கலாம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹேபிட்ஸும் நம்மளை விட்டு போச்சு. சரி, இன்றைக்கி ஆண்டவர் அன்புக்கு மட்டும் நான் கடனாடியாக இருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் தட்டு நான் திருப்பி அடிப்போம், இன்னைக்கு ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிக்க முடியலையே. இப்போ தேவ அன்பு ஆண்டவர் கரங்களை மாற்றிட்டார். எனக்கு என்னன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் சுவிசேஷ ஊழியம் தான், சபை ஊழியம் கிடையாது. கிட்ட சொன்னார், உன்னை சவுதி ராஜ்யங்களை அனுப்பினார் ஆண்டவர். சவுதி ராஜ்யம் அனுப்பினார். எனக்கு அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீசராக்கி பிதாகுமான் பரிசுத்தாவும் அந்த ஊழியத்தை செய்யணும் எனக்கு வாஞ்சிருக்கு. ஆனால் ஆண்டவர் எப்போ தகுதிப்படுத்தாரோ அப்போ தான் ஆண்டவர் சேவை நாங்களும் ஜெபிக்கிறோம். சரி, இப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களுடைய சாட்சியில் பார்க்க போகிறாங்க. இந்த பார்க்க போகிற ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம் உண்மையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் உலகமே தெரிந்த காரியம். உலகத்தில் மிகப்பெரிய பாவம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய பாவம். அவரை நம்ம முழுசாக ஏற்றுக்கொண்டான்னா மற்ற பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மட்டும் மாறும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டு வசனம் சொல்லுது என்னன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிப்படும். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஏற்று அந்த முழு குடும்பம் ரட்சிப்பு உண்டாகுது. அதனால் முழுசாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். அது அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு சொந்தக்காரர் இல்லை, ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் அவர் தான் சொந்தக்காரர், அவர் தான் ரட்சகர். அவர் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும், ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்கு நடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவரை சொந்தரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசியம் மாறுங்க. இந்த வார்த்தைன்னு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஆண்டோடைய பிள்ளைகளே நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். ஒரு கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் என்னென்ன பாடுகள் வந்தது, விசேஷமாக பிசாசினால் எவ்வளோ உபத்திரவங்கள் பட்டார்கள் என்பதை நம்ம கேட்டோம். விசேஷம் ஒரு மந்திரவாத குடும்பத்திலிருந்து, அந்நிய ஆவிகளுடைய போராட்டத்திலிருந்து மகனை விடுவித்து ஏதோ சாதாரண விசுவாசியாக அல்ல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜீவனுடைய சாட்சிகளை தேசமெங்கும் அறிவிக்கிற ஒரு மகனாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் அநேகரை பார்ப்பீர்கள். இப்படிப்பட்ட போராட்டங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவரிடத்தில் சொல்லுங்கள், இயேசு ஒருவர் தான் தெய்வம், இயேசு உங்களை விடுவிப்பார், சமாதானமாய் வாழச் செய்வார் என்று சொல்லுங்கள். இந்த சாட்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கவனிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த நிகழ்ச்சியிலே நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து ஜனங்களுக்காக உங்களை உலகம் அறியட்டும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், அநேகர் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லாவற்றும் பலனை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்ப்போம். வந்து சாட்சி. எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட், ஐயா எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஓகே, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். சரி, எங்களை மாதிரி சின்ன ஊழியக்காரனை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சு ஜனங்கள் மாதிரி, அது பெரிய ஊழியம். ஜெபிப்போம். உங்கள் ஜெபம் எங்களுக்கு தேவை. ஓகே ஓகே, ஆக வந்து கொண்டு உங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்து நன்றி.